ரஷ்யா இது என்ன ஜப்பானா இல்லை என்ன இது ரஷ்யாவா? ரஷ்யா தாங்க எண்டையெல்லாம் போகும். ஒரு வேளை நம்மளை ஏமாற்றி போட்டானுங்களோ ரஷ்யான்னு சொல்லிட்டு ஜப்பான்னு சொல்லிட்டு ரஷ்யாவை கொண்டு வந்து வச்சுட்டானுங்களா? அதாங்க எனக்கு புரியல. அதாங்க எனக்கும் புரியாத ஒரு கதையாக இருக்குது. ஓகே, இது என்னடா அது? ஓ, எனக்கு இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜப்பானில் வந்து இந்த இடத்த வந்து ஃபேமஸாக பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஏன் ஜப்பானில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அது காரணம் என்னதுன்னா இந்த இடம் தான் ஜப்பானியர்களுடைய கடவுளின், அதாவது ஜப்பானியர்களுடைய கடவுள் அதாவது ஜப்பனீஸ் கடவுளோட இடம் அது. இன்னும் என்னடா கொடுத்துருக்காங்க அது, இது என்ன இன்னும் சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பிளாக்குங்க, கமெண்ட் பிளாக் சரி ஓட உடச்சிட்டேன். என்னடா டே கமெண்ட் பிளாக் வர மாட்டேது. ஓய் கமெண்ட் பிளாக் வாடா. என்ன டெய்லி கமெண்ட் பிளாக் என்னடா போச்சு? இல்லை கமெண்ட் பிளாக் தேடி பார்ப்போம். இருந்துச்சுங்க, கமெண்ட் பிளாக் இருக்கான்னு தேடி பார்ப்போம். இந்த கமெண்ட் பிளாக் மட்டும் என்னோட மைன்கிராஃப்டில், ஏன்னா ஏன் யூஸ் பண்ண ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று சொல்ல மாட்டேன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரியேட்டிவ்ஃபுல்லான மைன்கிராஃப்ட் தான். அதாவது ஒரு ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட் தான் பார்க்க முடியும். இந்த மைன்கிராஃப்ட் பேர் என்ன ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட் கிடையாது. என்னடா அது என்ன போட்டு இன்னும் வித்தியாசமாக முட்டை போட்டுருவாங்க அப்படி பார்ப்போம். இது பேர் வந்து ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட் கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கு பேர் வந்து இது நாட் அ ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட். இது நேம் இஸ் ஜப்பனீஸ், இது நேம் இஸ் கோக்கியேஷன். அது என்ன சொல்லுவாங்க, டோக்கியோ இல்லை கோக்கியனோ. அது ஜப்பனீஸ் மைன்கிராஃப்ட்னு தட்டி பாருங்க, உங்களுக்கு வந்து அது வந்துடும். நான் வந்து என்ன தேடிட்டு இருந்தேன்னா கமெண்ட் பிளாக் தேடிட்டு இருக்கேன். ஏவா கமெண்ட் பிளாக்கு எங்கேவா போனேன்? கமெண்ட் பிளாக் காணவே காணுங்க. இப்போ இவனுங்க மட்டும் எப்போ கமெண்ட் பிளாக் காட்டுது? ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, வந்து இந்த கமெண்ட் பிளாக் வந்து நம்ம இந்த விஷயத்தில் கூடவே வச்சுருப்போம். என்னது என்னடா அது? அப்போ இது ஒரு இது ஆடு சொல்லவே இல்லை பாரு. இது இந்த இதில் வந்து நம்ம கமெண்ட் பிளாக் வந்து கூட வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோங்க. ஓகே, இது நடந்து இன்னும் வீடு இருக்குது. இந்த வீடு நல்லா இருக்குமா? இது வேறங்க படுக்கிற இடம் இருக்குது. பின்வாசலா? பின்வாசல் வரைக்கும் முடிச்சு வச்சுருக்கீங்க. பின்வாசல் மூடிட்டு இங்கே வந்து நம்ம தேவையான வீடெல்லாம் வந்து வச்சுப்போம். வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுப்போம். சரி, ஆனால் பெட்டு இருக்கே. ஃபஸ்ட் பர்மனன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப செஸ்ட்டு முக்கியங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் போட்டு வந்ததான். இந்த இடத்துல தான் நம்ம என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பிளாக் இங்கே தான் நம்ம வைக்கணும். அது ஒன்று இருக்குங்க அந்த கமெண்ட் பிளாக்கோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் கமெண்ட் பிளாக்கை நம்ம இங்கே தான் வைக்கணும். இந்த படுக்கரையை எடுத்துருவோம். டே என்னடா அது? ஐயோ சாரி கைஸ், வந்து தெரிய மாட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குங்கன்னா கிராஃப்டிங் டேபிள், பர்மனன்ஸ். ஓகே, ஆமாங்க, என்ன சொன்ன மறந்துட்டேன். என்னோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றனால நீங்கள் வந்து அது என்னோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றனால நான் கொஞ்சம் ரொம்ப 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 பெருசாக என்னடா அது ஓகே வந்துடுச்சு. என்னோடய வித்தியாசமாக இருக்குதுனால என்னோட வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, என்னோடய வித்தியாசமாக இருக்குதுனால கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்களாம் அதை பார்த்து வெரிட் பண்ணாதீங்க. நீங்கள் வெரிட் பண்ணால் எனக்கு அது கஷ்டமான இருக்கிற மாதிரி இருக்குங்க காய்ஸ். ஓகே, இப்போ வந்து யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டு இங்கே வந்து ஆர்மர் செஸ்ட்டு. என்னது? ஓகே தெரியாமல் போட்டாங்க. ஓகே, ஆர்மர் செஸ்ட்டு, மணி செஸ்ட்டு, அதுக்கப்புறம் எங்கே முக்கியமான பொருள் ஏதாவது சும்மா ஏதாவது வைக்கிற பொருள். அது இந்த பெட்டிக்கு இதுதான் ஆயிடுங்க, கடுப்பாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி என்னடா? ஓகே, இந்த மாதிரி செஸ்டர்ஸ்லாம் வச்சுட்டாரு. இப்போ இதுக்கு இடையில வந்து என்ன வைக்கணும்னா அதெல்லாம் வைக்கணுங்க. ஐயோ, நார்மல் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து ஃபோட்டோலாம் வைக்கணும்.
நார்மல் சண்டை காணும் அது வந்துருச்சு. பயங்கர கொஞ்சம் ஹெங் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஹெங் ஆகும்னு நினச்சா அப்படி தான் இருக்கும். என்ன ஓகே 2 ஃபோட்டோ வந்துச்சு. 1 2 ஓகே ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. 1 வந்துருச்சு. ஓகே அதுக்கப்புறம் வந்து எங்கே போடுவோன்னா இந்த இடத்துல வந்து இப்படி பெருசாக ஒரு ஃபோட்டோ வைக்கணும். வச்சாச்சு. இந்த இடத்துலையும் ஒரு பெருசாக ஃபோட்டோ வைக்கணும். அதையும் வச்சாச்சு. இந்த இடத்துலையும் ஒரு பெருசாக ஒரு ஃபோட்டோ வைக்கணும். அதையும் வச்சாங்க. இந்த 2 ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஓகே கைஸ் வந்து ஆர்மர் பெரிய ஆர்மர்லாம் இதில் வச்சுருவோம். சின்ன ஓகே ஓகே நம்ம வீடு வந்து செட்டப் ரெடி ஆச்சு. இது பின்வாஸ் வீடு வந்து செட்டப் ரெடி ஆச்சு. இதுதான் நம்ம இனிமேலேருந்து இதான் இங்கே வீடு. ஓகே ஃபஸ்ட்டு அங்கே நடாத மோதிட்டு புக் தர மாதிரி என்னமோ இருக்குது. என்னடா அது இருக்குது? அட இது என்ன இடம்? ஓகே இந்த இடத்துல நம்ம சேஃப்டிக்கு ஒரு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் வந்து வரும்போது என்ன வரும்போது ஒரு கீப் மேன் இது எனக்கு என்னமோ இந்த இதாலே செஞ்ச ஒரு டோரு ஒரு வீடுன்னு நினைக்கிறேங்க. அற்புதமான வீடாக இருக்குது. மிக அற்புதம் மிக மிக அற்புதம் வீடு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே காஸ் வந்து இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே ஓகே இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குங்க என்னோட படி போகுது. நம்ம இது ஃபஸ்ட்டு இந்த டோக்கியோ இந்த ஜப்பான் கிராஃப்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இதில் தான் பார்க்கணும். இன்னொன்று இந்த எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே கொமெண்ட்டை கொஞ்சம் கொடுத்துருங்க இது எப்படி இருக்குன்ட்டு. நான் அந்த லிங்க் இந்த மைன்கிராஃப்டோட லிங்க் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்ப முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ போகிறதெல்லாம் வந்து புதுசு தான். நான் இப்போ தான் ஒரு 17 வீடியோ தான் நானே என்னோடய ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து ஒரு 17 வீடியோ தான் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா எனக்கு அந்த வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியாவது நான் ஒரு நாள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே நம்ம போவோம். இந்த வழியாக வந்துட்டோம். இது என்னது? ஓகே இந்த போவோம். வேறு என்னது என்ன சொல்ல இந்த ரேகா என்னது அது எனக்கு இப்போ என்னோடய பாஷையில் வருதுங்க. இது என்னது இது அது என்ன சொல்லுவாங்க அது ரேகாட்டுங்களா அது என்ன சொல்லுவாங்க ஓய்வு எடுக்கிற இடம். எனக்கு தமிழ் வருங்க. ஆனால் என்னால் எனக்கு ரொம்ப இது என்னோட நாட்டு பாஷை எப்படி இதுவும் அதே தான். ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் தானே கைஸ். இப்போ வந்து அவரும் போட்ட வீடியோவில் தான் இந்த 17 வீடியோவும் சேர்த்துருக்கு. இது என்னமோ புதுசாக இருக்குது. ஓகே என்னோட தம்பி பேர் வந்து சரணேசன் என் பேர் வந்து இது பண்ணிக்கோங்க. ஹலோ சார். சி ஓகே இவர் பேசுகிறாரு. ஹலோ மக்களே. இவர் என்னமோ உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னத்தை உருட்டுறேன்னு தெரில. நீங்கள் நிறைய தடவை என்னோடய குரல் கேட்டிருப்பீங்க. அது என்னது எஃப்சி மொபைலில் யூஎஃப்சியில் சாம்பியன் லேஜஸ்லாம் நான் தான் போட்டேன். இவர் இப்போ தான் கைஸ் புதுசாக வந்தார். நான் சொன்னேன் போடாதன்ட்டு நெஞ்செழுத்தவங்க தேவையில்லாமல் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் அவர் பாஷையெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட நான் வந்து மலேசியாக்காரன். இவருக்கு வந்து 13 வயசு, எனக்கு 12 வயசு தான் கைஸ். எனக்கு 12 வயசு தான். இவர் தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லி உங்களை குழப்பிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எல்லாம் வீடியோ பார்க்கல இல்லையா. ஓகே கைஸ் நம்மளோட அவர் சொன்ன மாதிரி நாங்கள் புதுசாக வந்தனால இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் போட முடியாது. அதையும் தெரியல. அப்புறம் அதுவும் எப்படி போடுறதுன்னு தெரியல. ஆனால் அது ஐயோ பாருங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது தேவையில்லாமல் அது எல்லாத்தையும் குழப்பி விட்டு. சரி ஓகே கைஸ் இப்போ வந்து இது ஓகே நான் சொன்னேன் இவ்வளோ கேம் டவுன்லோட் பண்ணாத இது ஃபோனு அப்படின்னு. தேவையில்லாமல் இவ்வளோ கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு கைஸ். ஓகே எனக்கு இந்த கேம் ஆசை இருந்தால் தான் நான் வந்துருக்கேன். இந்த கேம் நிறைய பேர் விளாண்டு என்னோட அது மேலே போகுது. ஓகே கைஸ் இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் புது வாழ்னால எங்களுக்கு இப்போ 24 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தீங்களா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க சார். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் மக்களே. முக்கியமாக கமெண்ட் சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவருக்கு 8 வயசு தானா, ஆனால் அவர் வாகுன்னு போட்டிருக்காரு.
ஏன்னா அவர் அது என்ன வீடியோ ஃபைனல் மேட்ச்சா அந்த ஃபைனல் மேட்ச்சில் தான் அந்த வீடியோ போட்டிருக்குது. அவர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இப்போ கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லைனா நீங்கள் தூங்குறப்ப கனவுல வந்து இந்த டோக்கியோ நகரம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்படி தெரில கைஸ். என்னடா இதெல்லாம் இது பண்ணுறதுன்ட்டு. ஆமாம், இப்போ என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். என்ன சப்ஸ்கிரைப் அதெல்லாம் மாலே சொல்லிட்டேன்டா. இன்னமும் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம போன வீடியோவில் வந்து இதுக்கும் முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மாடர்ன் கன் போட்டிருப்பேன். அந்த மாடர்ன் கன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. போய் லைக்கை பார்த்தாலும் தெரியும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்ட்டு. ஓகே, பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடலாமா இல்லைனா மாடர்ன் கன் பார்ட் 3 போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா வார் ஜோன் பார்ட் 3 போடலாமான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட நம்ம அவர் பேசுவார். எனக்கு நிறையா வேலைகள் உண்டு, அதனால் பை கே. ஆமாம், நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொன்னேன். சாரி கேஸ். வந்து நான் உண்மையாக தான் சொன்னேன். வந்து எனக்கு வந்து இதுதான் தெரியாதுடா. 15 ஓகே கேஸ். வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நான் 15 நிமிஷம் வந்துருச்சுன்னா வந்து நான் வீடியோ வந்து அடுத்த பார்ட் 2 தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பார்ட் 2 வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால. ஓகே கைஸ், வந்து இந்த பார்த்தீங்க தான் இந்த ஜப்பான் இது ஜப்பான் கடவுள். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் அதில் 15 செகண்டில் வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு தடவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு வீடியோவை எடுத்த கைஸ் அப்லோட் பண்ண முடியல கைஸ். என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? 15 செகண்ட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோமா? இங்கிலீஷோட சொல்லித்தானுங்க பாருங்க. ஐயோ, ஏன் தான் இவ்வளோ நீட்டாக அந்த வீடியோ போட்டான்றது கைஸ். என்ன தெரியுமா போட்டானுங்க? யோர் வீடியோ இஸ் டூ லாங். ஏன்டா அது லாங்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லையாடா? மற்றவனுங்களாம் இது நீட்டாக போடுறானுங்க. ஏன் நான் போட்டால் என்ன தப்பா அப்படின்ட்டு என் மைண்டுக்குள்ளே கெட்டவத்தை நல்லா ஓடுச்சு. அதனால தான் கைஸ் நான் 15 செகண்டு இல்லைனா 20 செகண்ட் 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போவே 12 நிமிஷம் வந்துடுச்சு. அதான் கைஸ். ஹலோ சிவனேசன். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் கைஸ் சிவனேசன். அன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் அவர் பேசுனது சரியாக கேட்டிருக்காரு. நான் சொல்ல சிவனேசன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் தான் கைஸ் இது. அவர் குரலை நீங்கள் அந்த இது கேட்டிருந்தீங்கன்னா இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் இவர் யாருன்னா நான் பாருங்க பெரியார் பேசுகிற மாதிரி அப்படி சொல்லிட்டுருக்கேன். ஓகே, இப்போ இவர் யாருன்னா அன்றைக்கி ஃப்ரீ ஃபயர்லேயே இது பண்ணது என்னது, ஐயோ அது பேர் நம்ம வருமே, என்ன பேர், ஐயோ அது பேர் நம்ம வருங்க. மைக் ஆன் பண்ணி பேசுறது அப்படின்லாம் இருக்குல்ல, இதுக்கு தனியாக நம்ம கால் தட்டி ஃபோன் அடித்து இதெல்லாம் பேச தேவையில்லை. அந்த இதுலேயே இது பண்ணோம். ஆனால் வீடியோ போடுறப்ப மட்டும் அது கேட்காது. அது ஏன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். அவர் பேசுகிறது சுத்தமாக விளங்கியிருக்காது. நான் சொல்லியிருப்பேன், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது உண்மையில அவர் சொல்லி தான் கைஸ் நானே சொன்னேன். ஓகே கைஸ், நான் வந்து என் வீட்டில் மணி ஏறாச்சு, அதனால் நான் போய் சாமி அடிக்கிறேன். வந்து நான் இந்த மைன்கிராஃப்ட் மட்டும் இந்த வீடியோ போடுறதில்ல, இன்னும் உங்கள் தகவல் தேடி. இன்னொரு விஷயம், யாருக்குன்னா மைன்கிராஃப்ட் விளாடுங்க ப்ரோ, சர்வைவலில் என்டர் ட்ராகனை அழிச்சு துவம்சம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாட்டாக போடலாமா இல்லைன்னா ஒரேடியாக போவோமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரில் அந்த மாதிரி தான் போடுறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வசதி இல்லை கைஸ். வசதின்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரிலாம் தெம்பு இல்லை கைஸ். ஏன்னா எனக்கே ஒரு தடவை நானே சர்வைவல் எடுத்துச்சு க்ரியேட்டிவ் இருக்கிற மைன்கிராஃப்ட்லலாம் இப்படிலாம் டைமண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நானே யோசித்து கடைசியில் நானே டிஆன்டியை வச்சு க்ரியேட்டிவில் டிஆன்டியை வச்சு தகர்த்தி அப்போ தான் டைமண்ட்டையும் எடுத்தேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுவேன் பாருங்க, என்ன பண்ணுவேன், டைமண்ட் ஓவர் பிளாக் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு சர்வைவலில் போட்டு இங்கே பாருங்க டைமண்ட் அப்படின்னு நினச்சி நானே சொல்லிடுவேன். அப்புறம் அந்த இது
இது கிரேட் பிக்ஸ் தான் வந்தாச்சு அப்படின்ட்டு இது என்ட்ரு போட்டேனே இதெல்லாம் எடுத்து ஓகேக்கா உங்கள்கிட்ட வந்து ஓகேக்கா நான் வந்து இந்த வீடியோவை அடுத்த பார்ட்டில் பார்த்துப்போம்.